Morning champion, this is Professor Asurin from Government College of Technology. I am my technique champion Srijan along with me. இன்னைக்கு ஸ்ரீஜன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ரிலவெண்ட்டாக டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாரு. ஸோ ஆஃப்டர் லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் அப்புறம் சம் ஆஃப் த கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன? Heat transfer work, internal energy is zero. A rigid vessel containing a ammonia gas connected through a valve to an evacuated rigid vessel. The valve and the connecting pipe being well insulated and the valve being opened and after a time. Condition through the two vessels become uniform. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரிஜிட் வெசல் இருக்குது. ரிஜிட் வெசலில் வந்து அதில் வந்து அமோனியா கேஸ் இருக்காங்க. ஸோ அது வந்து வால் மூலிமா கனெக்ட் பண்ணியிருக்கோம் டு அன் எவாக்குவேட்டட் ரிஜிட் வெசல் அப்படின்றாங்க. அந்த வெசல் வந்து எவாக்குவேட்டடாக இருக்குது. ஸோ வந்து அது உள்ளே போகிறதுக்கு எந்த ஒர்க் தேவைப்படாது. ஸோ டபிள்யூ வந்து 0 ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த வெசல் வந்து அண்ட் கனெக்டிங் பை வெல் இன்சுலேட்டட்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் 0. இன்சுலேட்டட்ன்ற வார்த்தை ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் 0 அப்படின்னு சொல்லுது. எவாக்குவேட்டட்ன்ற வார்த்தை ஒர்க் டன் 0ன்னு சொல்லுது. The wall being opened after time and the condition through the two vessels become uniform. ஸோ அப்போ யூனிஃபார்ம் ஆனதால் அப்போ இன்டர்னட்டி 0 அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் கண்டிஷன். ஸோ ரிஜிட் வெசலில் நமக்கு எவாக்குவேட்டட் ரிஜிட் வெசலாக இருக்கும்போது ஒர்க் டன் வந்து 0வாக இருக்குது, இன்டர்னட்டி 0வாக இருக்குது, Q 0வாக இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். Next, throttling process, enthalpy constant. த்ராட்லிங்னாலே வந்து த்ராட்லிங்கில் H வரும், அதில் வந்து என்தால்பி கான்ஸ்டன்ட் சொல்லலாம். Isentropic process, entropy constant. ஐசென்ட்ரோபினாலே என்ட்ரோபி இஸ் கான்ஸ்டன்ட் சொல்லலாம். Free expansion, no work done. ஃப்ரீ எக்ஸ்பான்ஷன் வந்து ஒர்க் டன் வந்து 0வாக இருக்கும். Isothermal process, internal energy is constant. ஐசோதர்மல் ப்ராசஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது, கான்ஸ்டன்ட் எனர்ஜி ப்ராசஸ்னு இருக்குது. In a closed system, del Q minus del W equal to change in internal energy. ஸோ del Q del Wன்றது வந்து நமக்கு பாத் ஃபங்க்ஷன். ஸோ del Q minus del W equal to பாயிண்ட் ஃபங்க்ஷனாக கிடைக்கும். அது equal to du. Cyclic integral of del Q minus del W is 0. ஸோ இது duன்றது ப்ராப்பர்ட்டினால சைக்ளிக்காக வரும்போது மறுபடியும் ஃபைனல் ஸ்டேட் இனிஷியல் ஸ்டேட் சேமாக இருக்கும். ஸோ அதனால அது 0வாக இருக்கும். Isolated system, dq 0, dw 0, internal energy also 0. ஸோ ஐசோலேட் சிஸ்டத்துக்கு வந்து dq equal to 0, dw equal to 0, du equal to 0 அப்படின்னு சொல்கிறாங்க. In nozzle, pressure is decreased, velocity increase. நாஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் ஆகிற டிவைஸ். ஸோ அதனால ப்ரெஷர் ட்ராப் ஆகும், வெலாசிட்டி ஆக்சிலேட்டிங் டிவைஸ், அதனால வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். In throttling, pressure decrease due to enthalpy is constant. த்ராட்லிங் வந்து ஐசென்தால்பிக் ப்ராசஸ், என்தால்பி கான்ஸ்டாக தெரியும். ஆனால் வந்து த்ராட்லிங் வந்து இட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ்னால ப்ரெஷர் ட்ராப் ஆகும். Centrifugal compressor, enthalpy decrease due to work input. சென்ட்ரிபியூகல் கம்ப்ரஸரில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஒர்க்கு இன்புட் கொடுக்க இது வந்து ஒர்க் இன்புட் டிவைஸு. ஒர்க் இன்புட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து என்தால்பி வந்து ட்ராப் ஆகும்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ரஸரில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து கம்ப்ரஷன் வந்து H1 வந்து இருக்கும். H1 வந்து H2 மைனஸ் H1 தான் வந்து ஒர்க் டன். ஸோ நமக்கு என்ன ஆகும்னா ஒர்க் வந்து நம்ம இன்புட் கொடுப்போம். ஒர்க் இன்புட் கொடுக்கறனால வந்து என்தால்பி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஒர்க் இன்புட்னால என்தால்பி இன்க்ரீஸ் ஆகுன்றது தெரிஞ்சுக்கலாம். இதே டர்பைன் வந்து பார்த்தீங்கன்னா டர்பைன் வந்து H1 மைனஸ் H2 இது ஒர்க் ப்ரொடியூசிங் டிவைஸ், ஒர்க் அவுட்புட்டாக கிடைக்கும். என்தால்பி ட்ராப் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது டர்பைனில் இந்த பண்பை ஃபாலோ பண்ணும், கம்ப்ரஸரில் இந்த பண்பை ஃபாலோ பண்ணும். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.